Taste the Daily. திருப்பதி மலையில் சூரிய ஜெயந்தி தினத்தையொட்டி ரத சப்தமி உற்சவத்தின் ஒரு பகுதியாக சக்கரத்தாழ்வார் தீர்த்தவாரி கோலாகலமாக நடைபெற்றது. கோயில் திருக்குளத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் சக்கரத்தாழ்வாரை திருக்குளத்திற்குள் எடுத்துச் சென்று 3 முறை தண்ணீரில் மூழ்கச் செய்து தீர்த்தவாரி நடத்தினர். இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்றனர். ஈரோடு மாவட்டம் அந்தியூரில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ அழகுராஜா பெருமாள் திருக்கோயிலில் திருக்கல்யாண வைபவம் விமரிசையாக நடைபெற்றது. நிகழ்ச்சியில் மேளதாளங்கள் முழங்க ஸ்ரீ அழகுராஜா பெருமாளுக்கும் ஸ்ரீதேவி பூதேவி சகிதமாய் திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் உள்ள ஸ்ரீ மங்கள காளியம்மன் கோயிலில் மகா கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது. விழாவில் யாகசாலையில் வைத்து பூஜிக்கப்பட்ட புனித நீரை சிவாச்சாரியார்கள் மேளதாளத்துடன் மங்கள இசை முழங்க கோயில் கோபுர கலசத்தின் மீது ஊற்றி வழிபாடு நடத்தினர். இதில் அதிமுக எம்எல்ஏ சேவூர் ராமச்சந்திரன் உள்ளிட்ட ஏராளமானோர் பங்கேற்று வழிபட்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி வேளாண்மை உதவி இயக்குநர் அலுவலகத்தில் விவசாயிகளுக்கான மாதாந்திர குறைதீர்வு கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் பேசிய விவசாயிகள், விடியா திமுக அரசின் திட்டங்கள் அனைத்தும் ஏட்டு சுரைக்காய் போல உள்ளதாகவும் எந்தவொரு திட்டங்களும் விவசாயிகளுக்கோ பொதுமக்களுக்கோ சென்று அடைவதில்லை என்றும் குற்றம் சாட்டினர். மேலும் விவசாயிகள் குறைதீர் கூட்டத்தில் வழங்கப்படும் மனுக்கள் மீது அதிகாரிகள் எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் வேதனை தெரிவித்தனர். எந்த கொம்பனாலும் குறை சொல்ல முடியாத ஆட்சியின் லட்சணம் இதுதானா என மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அரசு கலைக்கல்லூரியில் கௌரவ விரிவுரையாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் வகுப்பறைகளில் ஆசிரியர்கள் இன்றி மாணவர்கள் அவதியடைந்தனர். திண்டிவனம் கோவிந்தசாமி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் கௌரவ விரிவுரையாளர்கள் ஊதிய உயர்வு, பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி வகுப்புகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் மாணவர்கள் பாடம் கற்க முடியாமல் அவர்களின் கல்வி பாதிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. விடியா திமுக அரசு கௌரவ விரிவுரையாளர்களின் கோரிக்கைகளை போர்க்கால அடிப்படையில் நிறைவேற்றி மாணவர்களின் கல்வியை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்குமாறு கோரிக்கை எழுந்துள்ளது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அரசு கொளஞ்சியப்பர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி முன்பு கௌரவ விரிவுரையாளர்கள் வகுப்புகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். பணி நிரந்தரம், ஊதிய உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் நடைபெற்றது. ஊதிய உயர்வு வழங்க கோரி யுஜிசி பரிந்துரைத்துள்ள போதிலும் திறனற்ற திமுக அரசு கண்டுகொள்ளாமல் மெத்தன போக்காக செயல்படுவதால் தங்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக கௌரவ விரிவுரையாளர்கள் வேதனை தெரிவித்தனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி முன்பு கௌரவ விரிவுரையாளர்கள் வகுப்புகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். பணி நிரந்தரம், ஊதிய உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் நடைபெற்றது. ஊதிய உயர்வு வழங்க கோரி யுஜிசி பரிந்துரைத்துள்ள போதிலும் திறனற்ற திமுக அரசு கண்டுகொள்ளாமல் மெத்தன போக்காக செயல்படுவதால் தங்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக கௌரவ விரிவுரையாளர்கள் வேதனை தெரிவித்தனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் பகுதியில் தனியார் பெயிண்ட் குடோனில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத்துறையினர் தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். குடோனிலிருந்து தொழிலாளர்கள் உடனே வெளியேறியதால் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. இந்த தீ விபத்தில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பெயிண்டுகள், தின்னர்கள் எரிந்து நாசமானது.